ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் எப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி காலர் ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்த்துடலாமா? ஏற்கனவே 2 மெயின் பீஸும் ஒரு கேன்வாஸும் வச்சுருக்கோம். ஒரு மெயின் பீஸ் எடுத்து கேன்வாஸையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லோப் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்லோப் கொடுத்த பகுதியை நான் காமிக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் மடித்து நீங்கள் அந்த கேன்வாஸோடு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு பீஸை இன்னொரு பீஸை நம்ம மடித்த பக்கம் அதே மாதிரி ஸ்லோப் அந்த பக்கம் இருக்கும்ல, அதில் 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுடைய காலரை செட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறது தெரியுதா? இந்த ஸ்லோப் அடித்த பக்கத்தை தான் நம்ம காலர் பாடியில் கொண்டு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பக்கத்தை மடிச்சிட்டோம், ஒரு பக்கத்தை நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படி அழகாக பேனா மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சீராக இருக்கட்டும். அப்ஸ் டவுன் இருந்துச்சுன்னா தைக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கெட்டி தையல் போட்டுக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. நம்ம கட் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த முக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும் டேன் பண்ணும்போது. இதுக்கு நீங்கள் குச்சிலாம் யூஸ் பண்ணணும் இல்லை, கையை வச்சு திருப்பினாலுமே சூப்பராக உங்களுக்கு திரும்பிடும் அந்த கட் கொடுத்தீங்கன்னா. இப்போது நம்மளுக்கு மேலே உள்ள டாப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை கொண்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பாடியில் அட்டாச் பண்ண போகிறோம். கையில் வராத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீடில் வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போது பாடி பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடம் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த டேனா. இது மேலே உங்களுடைய காலர் இந்த மாதிரி வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த பாடி பீஸோட சென்டர் நாச்சு எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க காலரும் பாடி பீஸும் செட் ஆகுதான்னு நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்ததில் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பக்கம் இருந்து ஸ்டார்டிங்லேயே இருந்து ஸ்டிச் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு சென்டர் நாச் கொடுத்து அந்த இடத்துல இருந்து தைக்க ஆரம்பிக்கிறது சூப்பராக வரும். சரிங்களா? உங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதை விடையுமே இன்னுமா நல்லா வரும். அதாவது பாடியில் சென்டர் கட் பண்ணிவிட்டு காலர்லேயும் சென்டர் கட் பண்ணி நான் இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துட்டேன். நீங்கள் மிச்சம் அதாவது எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த 1/4 இன்ச்சை அதே மாதிரி அந்த இதில் இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இனி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் ஏற்கனவே காலர்லேயும் ஸ்லோப் கொடுத்துருக்கோம், பாடி பீஸ்லேயும் ஸ்லோப் இருக்குது. அதனால் கட் கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 இடத்துல பேக் சைடு நெக்குக்கு கட் கொடுத்துட்டு திருப்பி மடக்கி வச்சு இந்த மாதிரி. ஏன்னா ஒரு வாட்டி அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் கொடுக்க வேண்டியதுதான். அந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சதுமே நீங்கள் அப்படியே டாப் போர்ஷனுக்கும் சேர்த்து ப்ரெஸ்ஸிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக காலர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.